நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/12/2020க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15, 4:15. ராகு காலம் 4:30, 6. குளிகை 3-4:30. யமகண்டம் 12-1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 4:54 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:42 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:16 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 12:42 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று பேச்சில் வசீகரத்தன்மை நிறைந்து காணப்படும். தொழில் வியாபாரம் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கை அடையுங்க. பணவரவும் நன்மையை கொடுக்குங்க. மாணவர்கள் நன்கு படித்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடும். கல்வியில் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். இன்று ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். வியாபார போட்டிகள், தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களிடம் வந்து சேரும். சகோதரர்களின் ஒற்றுமை, குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை போன்ற அனைத்து விதமான நல்லதும் இன்று நடக்குங்க. பணவரவு சிறப்பாகவே இருக்குங்க. சேமிப்பதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காரியத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பின்னர் நல்லபடியாகத்தான் நடந்து முடியும். இன்று தொடர் வெற்றிகளை பெறும் நாளாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்கள் காத்திருக்குங்க. அதாவது பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தலைவலி போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் எப்பொழுதும் போலதாங்க கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்று காதலில் உள்ளவர்கள் பொறுமை காக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள். அந்த வேலை ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். முடிந்தால் எப்பொழுதும் போலவே சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிச் சொல்லுங்க. காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மற்றவிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். வசீகர தன்மை கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். பரணி. இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. காரியத்தில் இருந்த தடையும் விலகிச் செல்லும். பணவரவு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவி மற்றவிடமிருந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லையேல் இறைவனை மனதார நினைத்து வழிபடுங்கள். அனைத்து விதத்திலும் நல்லதே நடக்கும். கிருத்திகை. இன்று சொந்த முயற்சியில் நல்ல பலனை காண்பீர்கள். தாயார் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். காரியங்கள் தடங்களாக ஆரம்பித்தாலும் முடிவு என்பது நல்லபடியாகவே இருக்கும். பணவரவை பொறுத்தவரை சிரமம் இல்லாமல் இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று வீண் பேச்சு பேசுபவரிடம் தயவு செய்து விலகியே இருங்கள். உங்களை சில நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட வைப்பார்கள். அவர்களிடமும் கொஞ்சம் விலகியே இருங்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்குங்க. பணவரவு சிறு செலவுகளுக்கு பயன்படுங்க. பெண்கள் நகைகளை தயவு செய்து இரவல் கொடுக்க வேண்டாம். பாதுகாப்பா எதையும் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். தேவையில்லாத பய உணர்வு மனதில் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். கடுமையான உழைப்பின் காரணமாக தூக்கம் கொஞ்சம் குறையலாம். நல்ல உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள். என்று எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது இறை வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். அடுத்தவருடன் சின்ன சின்ன பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
முன்கோபத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மாணவ கண்மணிகள் தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படிக்க வேண்டும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். கல்விக்காக நீங்கள் கடுமையாகத்தான் உழைப்பீர்கள். சக மாணவரிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிர்ப்புகள் ஓரளவு விலகிச் செல்லும், பிரச்சனை இல்லைங்க. எதிர்பார்ப்புகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். அதே போல குடும்பத்தை பொறுத்தவரை நிதானமான அணுகுமுறையினால் மட்டுமே இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். தாயாரிடமும் தந்தையாரிடமும் எந்தவித கோபங்களும் வேண்டாம். சகோதரர்களிடம் ஒற்றுமை காண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் கண்டிப்பாக வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் இன்று உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு தெய்வீக அருள் பரிபூர்ணமாக வேண்டுங்க. ஆகையால் ஆலயம் சென்று வாருங்கள். இல்லையேல் இறைவனை மனதார நினைத்து வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். காதலில் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சண்டை மட்டும் போட்டுக்கொள்ளாமல் இருங்கள். வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி மன வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று செயல்பாடுகளில் கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாகவே செல்லுங்கள். பண வரவு இருக்குங்க. அதற்கு இணையாக செலவுகளும் காத்திருக்குங்க. ரோகிணி இன்று தொழில் வியாபாரத்தில் ஓரளவே முன்னேற்றம் இருக்கும். கடுமையான பணி சுமை இருக்கும். இதனால் தூக்கம் கொஞ்சம் குறையலாம். தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். மற்றவரிடம் உரையாடும் பொழுது பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிருகசிரிஷம் இன்று உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு ஆலய வழிபாடு வேண்டும். இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்கள். எந்த ஒரு வேலையிலையும் நிதானமாக ஈடுபடுங்கள். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். யாரிடமும் முன்கோபம் ஏதும் கொள்ளாதீர்கள். மிதுனம் ராசி நேயர்கள் என்று முக்கிய செயல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். யாரையும் நம்பியுமே இன்னைக்கு நீங்க பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். செய்யும் செயல நிதானமாக செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தையுமே அலட்சியம் காட்டாமல் செய்யுங்கள். தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும். இதமான அணுகுமுறையால் தான் புதிய திருப்பங்கள் ஏற்படும். நிலுவை பணம் கூட வசூலாகும். சுற்றுப்புற சூழ்நிலையின் தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாகலாம். ஆகையால் உடல்நிலையில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்கள். கை கால் வலி, தோள்பட்டை வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடும். நிதானமாக அணுகி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க. சுமூகமான சூழலே வந்து செல்லும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திடீர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்களின் பொழுது செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். அலைச்சலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் தயவு செய்து வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். நகைகளை நீங்கள் இரவல் கொடுக்க வேண்டாம். இரவல் நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருங்கள். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை இன்று சிந்தித்து செயல்பட வேண்டும். திட்டமிட்டு காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். பேச்சில் கடுமையை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்பது கண்டிப்பாக அவசியம். யாரையும் நீங்கள் கேலி கிண்டல் பேச்சுக்கு உள்ளாக்காமல் இருந்து கொள்ளுங்கள். அதே போல சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்காகவும் கடுமையாக நீங்கள் உழைப்பீர்கள். உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்குமா என்றால் கொஞ்சம் கடினம்தான். பொறுமை காப்போம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். இறைவருள் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சாதித்துக் கொள்ளலாம். காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிங்கள். மிகவும் நல்லதாகவே இருக்கும். இன்று காதலில் உள்ளவருக்கு ஓரளவே நல்லதாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் தயவு செய்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும். நன்றாக படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். ஆசிரியரிடம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தைரியமாக கேட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விளையாட்டிலும் இன்று ஆர்வம் செல்லும். விளையாட்டில் சாதிக்கக்கூடிய உயர்வான சூழ்நிலையும் இன்று இருக்குங்க. ஆனால் விளையாடும் பொழுது மட்டும் கவனமாக விளையாண்டால் போதுமானது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு
அப்படியே ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மென்மேலும் நல்ல நாளாக இன்று இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம். வீண் பேச்சுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. செய்யும் செயலை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். கடுமையான பணி சுமையின் காரணமாக நித்திரை கொஞ்சம் தாமதப்படலாம். திருவாதிரை. இன்று ஓரளவு வெற்றி பெறும் நாளாக இருந்தாலும் கூடுதல் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். தோள்பட்டை சார்ந்த வலி, கை கால் வலி போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடனே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நிலுவை பணம் வசூல் செய்யும் பொழுது கவனமாக வசூல் செய்ய வேண்டும். புனர்பூசம். இன்று தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடனே இருந்து கொள்ளுங்கள். திடீர் செலவு அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்று மனம் தெளிந்த நீரோடை போல இருக்குங்க. தொழில் வியாபாரம் வியத்தகு அளவில் அபிவிருத்தியாகும். மற்றவர்கள் கேட்கக்கூடிய பொருளை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். தாராள குணம் உங்களுக்கு இன்று இருக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. உபரி பணவரவு கிடைக்கும். இஷ்ட தெய்வ அருளால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு கூட நடத்துவீர்கள். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிடுவீர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சிறந்து காணப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவத்தை காப்பாற்றி விடுவீர்கள். அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மனோ தைரியம் இன்று கூடும். மனதில் இருந்த கவலைகள் விலகிச் செல்லும். வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்களும் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகி மனதில் நிம்மதி இருக்குங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். நண்பர்களின் தேவையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தாரின் ஆதரவு, சகோதரர்களின் ஆதரவு, மனைவியின் ஆதரவு போன்ற அனைத்து விதமான ஆதரவுகளையும் பெற்று வெற்றி பெறும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் சொன்ன சொல்லை நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆனால் ஆடம்பர செலவை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அதனை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டால் ஓரளவு பொருள் சேர்க்கை அதிகமாகவே உங்களிடம் இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன்களுக்கு மட்டும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம். மாணவ கண்மணிகள் கல்வியை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். கல்வி பற்றிய தேவையில்லாத மனக்கவலையும் அவ்வப்போது வந்து செல்லும். கவலை வேண்டாங்க. கல்வியில உங்களுக்கு நல்லபடியான வெற்றி இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று பயணங்கள் நல்ல பயணமாக அமையும். நீங்கள் கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும். விட்டு கொடுத்து சென்று அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். வசீகரமான தோற்றம் வெளிப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லைங்க. பூசம். இன்று மனதை ஒரு நிலைப்படுத்தி விடுவீர்கள். சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். உபரி பணவரவு இருக்குங்க. தெய்வீக அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் விலகுவதால் அனைத்து காரியங்களிலும் நன்மையே நடக்குங்க. ஆயில்யம். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். நீங்கள் நினைத்தது பரிபூர்ணமாக நடக்கும். காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்கும். மனதில் தைரியம் கூட்டும். எண்ணற்ற மகிழ்ச்சியில் திளைத்து காணப்படுவீர்கள். இன்று கடகம் ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று சந்தோஷ உணர்வு மனதை உற்சாகப்படுத்தி விடுங்க. பணிகளை லகுவாக மேற்கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை செழிப்பாக இருக்கும். பணவரவில் லாப விகிதங்கள் கூடுங்க. பெண்கள் தாய் வீட்டுக்கு உதவிகளை செய்வார்கள். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கலாம். அவர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். காரியங்களில் மெத்தனமான போக்குதான் காணப்படும். இன்று எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும்
சிறிய தடைகளுக்கு பின்னர் தான் நிறைவேறும் என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள். இறை வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். இறைவனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்க. அதை நினைவில் வைத்துக்கொண்டு நிதானமாக இருங்கள், முன்னேறி செல்லுங்கள். மாலை நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையேல் நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளுங்கள். உடலையும் நீங்கள் வலுப்படுத்துங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க, சுமூகமாக தான் இருக்கு. உங்களுடைய முன்கோபங்கள் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கு. ஆகையால் முன்கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள், அது போதும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பொறுமை காக்க வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் தயவு செய்து பொறுப்புகள் இப்போதைக்கு ஒப்படைக்க வேண்டாம். பண விஷயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல பண பொறுப்பை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். இன்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கடைபிடிக்க வேண்டும். நிதானமான போக்கு கடைபிடித்தால்தான் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். வாக்குவாதங்கள் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியும். என்ற மாணவ கண்மணிகள் கல்விக்காக கடுமையாக உழைப்பார்கள். உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் என்று இருக்குங்க. தேவையில்லாத மன கவலைக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். சக மாணவரிடம் ஒத்துழைப்பு இருக்குங்க. நிதானமாக பழகுவது எப்பொழுதுமே நல்லதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள், மிகவும் நல்ல நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக வேண்டும். மனம் உற்சாகமாகத்தான் இன்று இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஒரு வேலையும் விரைந்து செயல்படுவீர்கள். அதே போல இன்று மனம் கொஞ்சம் அமைதி குறைவது போல் இருக்கும். இருந்தாலும் முன்கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் போதுமானது. சகோதர வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க, கூடுமான வரை தவிர்க்க பாருங்கள். முன்கோபத்தை தவிர்த்து விட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பூரம். மற்றவரிடம் கொஞ்சம் நிதானமாக பழகுங்கள். பணவரவு கொஞ்சம் சராசரி அளவில் தான் இருக்கும். கூடுமானவரை செலவை கட்டுப்பிடித்து விட்டால் போதுமானதுங்க. மனம் சந்தோஷமாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. குடும்பத்தாரிடம் மட்டும் அன்பை வெளிப்படுத்தி பேசுங்கள். உத்திரம். இன்று ஓரளவே முன்னேற்றம் இருக்கும். கடுமையான பணி சுமை இருக்கும். மற்றவரிடம் உரையாடும் பொழுது வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். முன்கோபத்தை இன்று கண்டிப்பாக தவிர்த்துதான் ஆக வேண்டும். அதே போல யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். பண விஷயமாக இருந்தால் நீங்களே அந்த வேலையை முன்னின்று செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி ராசி நேயர்கள், சிலரது செயல் மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். சுமாரான அளவில் பணவரவு கிடைக்கும். வெளியூர் பயணம் பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். தொழில் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிதான் இருக்கும். அலுவலக பணி காரணமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்களின் பொழுது அலைச்சலை தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். சரியான உணவும் கண்டிப்பாக வேண்டும். சத்தான உணவு கண்டிப்பாக வேண்டும். கூடுமானவரை சரியான நேரத்திற்கு இன்று தூங்க செல்வது ரொம்ப நல்லது. நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதால், அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என்பதால் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அதே போல பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். சக நண்பர்களிடம் பேசும் பொழுது கூட எச்சரிக்கையுடனே பேசுங்கள். கேலி கிண்டல் பேச்சுக்கு கண்டிப்பாக இடம் என்று கொடுக்க வேண்டாம். என்ற குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லைங்க, சுமூகமாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே கூட அன்பு இருக்குங்க. இருந்தாலும் மனைவியிடம் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. தேவைக்காக மட்டுமே பழகுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு பேச்சுக்களையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வீண் பேச்சுக்களை தவிர்த்து விட்டாலே இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மாணவ கண்மணிகள் செயலில் வேகம் இருந்தாலும் படிப்பில் கவனம் என்பது வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். காதலில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் சொல்லுகின்ற அறிவுரைதாங்க, வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சை தயவு செய்து கட்டுப்படுத்தி விடுங்கள்.
மிக முக்கியமாக இன்று நீங்கள் வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று காரியத்தில் சின்ன சின்ன தடை இருக்கத்தான் செய்யும். இன்று பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. பணவரவு சீரான நிலையில் வந்து சேரும். தேவையில்லாத மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அஸ்தம். இன்று பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். வீண் அலைச்சலை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல எதிரிகள் தொல்லை இன்று ஏதும் இல்லைங்க. அவ்வப்போது சின்னதாக முன்கோபம் வரக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். சித்திரை. உயர் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலக பணிகள் மெதுவாக நடைபெற்றாலும் நல்லபடியாகத்தான் நடந்து முடியும். வியாபாரத்திற்காக தொழில் ரீதியாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்களை மட்டும் தயவு செய்து நல்ல பயணமாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்து கொண்டாலே போதுமானதுங்க. துலாம் துலாம் ராசி நேயர்கள் உயர்ந்த செயல்களால் புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி மன நிறைவை ஏற்படுத்தும். உபரி வருமானம் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடும். குடும்பத்துடன் உறவினர் இல்லம் சென்று வருவீர்கள். அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறக்கூடும். குடும்ப கஷ்டம் கடன் தொல்லை ஓரளவு சரியாகும். வாழ்வில் முன்னேற்றங்களும் கூடுங்க. பயத்தை வெளிக்காட்டாமல் தைரியமாக இருப்பது போல் மற்றவர் முன்பு செயல்படுவீர்கள். தேவையில்லாத பயம் இருந்தால் தயவு செய்து அதனை விலக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பண வரவு இருக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கக்கூடும். காரியத்தில் இருந்த தடைகளும் விலகிச் செல்லும். குடும்பத்திலும் அன்பு நிலைத்து காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் நாளாக இருக்கும். உறவினர் வருகையினால் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். அதே போல உங்களுடைய உறவினர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். காதலில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் சொல்லுகின்ற அறிவுரைதான். வாக்குவாதங்கள் இல்லாமல் நடக்க பாருங்கள். வீண் பேச்சுக்களை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வரன்களை நீங்கள் முயற்சிகள் செய்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் முயற்சியின் பேரில் கல்வியில் படிக்க வேண்டியிருக்கும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஆசிரியர்களிடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள். அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மனதில் இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். தொழிலை பொறுத்தவரை நல்லபடியாக நடந்து முடியும். உபரி வருமானம் கிடைக்குங்க. அதே போல உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. சுவாதி. இன்று உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்காக இன்று நீங்கள் கடுமையாக உழைத்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். விசாகம். இன்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் நடந்து கொள்வீர்கள். கடன் தொல்லை ஏதும் இல்லைங்க. குடும்ப கஷ்டங்களும் ஏதும் இல்லைங்க. நிதானம் என்பது இன்று சிறப்பாக இருக்குங்க. சொன்ன சொல்லை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். என்று சகோதரர்களின் ஒற்றுமை இருக்குங்க. உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இன்றைய நாள் என்று சொல்லலாம். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள் குறைவாக பேசுவதால் சிரமத்தை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை அதிகமாகத்தான் இருக்குங்க. செலவில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடியுங்கள்.
தாயின் ஆறுதல் வார்த்தை மனதிற்கு நம்பிக்கையை வளர்த்து கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் ஓரளவு சரியாகும். மனோ தைரியம் கூடும். காரியத்தில் அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கூட கையில் நல்லபடியாக வந்து சேருங்க. இன்றைய நாள் ஓரளவு சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். பேச்சில் மட்டும் கடுமையை காட்டாமல் நடந்து கொண்டாலே போதுமானது. சக ஊழியர்களிடம் மேல் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு வேலையும் சொல்லுங்கள், நல்லபடியாக செய்து கொடுப்பார்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கூட பொறுமையாகவே செல்லுங்கள். தொழிலை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க. பணி சுமை மட்டும்தான் கூடும். அதே போல லாபத்திற்கு எந்தவித குறையும் இல்லைங்க. சேமிப்பதற்கு எப்பொழுதுமே முயற்சிகளை செய்யுங்கள். அது மட்டும் இல்லைங்க, வெளியிடங்களுக்கு சென்று வரும்பொழுது பாதுகாப்பை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா, கோப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று பார்த்து கொள்ளுங்கள். பணம் வாங்கும் பொழுதும் சரி, கொடுக்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் எண்ணி பார்த்தே வாங்குங்கள். காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதே குல தெய்வத்தை மனதார வழிபட்டு இன்றைய நாள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு பின்னர் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். அனைத்து வேலைகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இறைவனின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். எந்த வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய திருமணத்தை பற்றி இல்லத்தில் பேசுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கல்வியில் திறமையும் வெளிப்படும். பாடங்கள் படிப்பது எளிதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தீவிரம் கவனம் செலுத்தி படியுங்கள். நல்ல முன்னேற்றத்தை நாம் பெற்றுவிடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். பேச்சை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் நாட்டம் செலுத்த வேண்டாம். மனதில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு நல்லபடியாக கைகூட்டும். அனுஷம். எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையேவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். செலவில் மட்டும் தயவு செய்து கவனம் கொள்ள வேண்டும். கேட்டை. சிக்கனத்தை எப்பொழுதுமே கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அதிகப்படியான பணி சுமை இருக்கும். அதற்கு ஏற்ற வரவு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. மனம் தைரியமாகவே காணப்படும். அதே போல உங்களுடைய தாய் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தாயின் மூலம் நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்கள் இன்று அக்கம் பக்கத்தவருடன் அன்பு வளரும். தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனை ஏற்படும். ஆதாய பணவரவு கிடைக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நல்ல பலத்தை கொடுக்கும். சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். காரியத்தில் இருந்த தடைகள் விலகிச் செல்லும். எந்த ஒரு விஷயமும் இன்று முன்னேற்றகரமாகவே உங்களுக்கு நடக்கும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அதை சரியான முறையில் செயல்படுத்த பாருங்கள். சமயத்திற்கு ஏற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கும். வீண் செலவை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டு எதையும் மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். மனைவியிடமும் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கும். அனைவரின் ஒற்றுமையும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதுமே இல்லைங்க. மாணவ செல்வங்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். கல்வியில் உங்களுடைய திறமை வெளிப்படும். கல்விக்காக எடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். மேற்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் செய்தால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுப்பதை தினசரி வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம்
பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள். மூலம் என்று காரியத்தில் இருந்த தடைகள் விலகிச் செல்லும். முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக இருக்குங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தினரின் அன்பு, குடும்பத்தாரின் அன்பு, காரியத்தில் வெற்றி போன்ற அனைத்து விதமான நல்லதும் இன்று நடக்கும். போராடும் என்ற புதிய முயற்சிகளில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். சக ஊழியர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நல்லபடியாக நடந்து முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் காரிய தடை விலகிச் செல்லும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடும். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். திட்டமிட்ட காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்க. மனைவி மூலம் இன்று அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வீர்கள். பொருளாதாரமும் சீராகவே இருக்குங்க. ஒட்டு மொத்தத்தில் மிகவும் நல்ல நாளாக இன்றைய நாள் மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று தயவு செய்து புதிய முயற்சிகள் ஏதும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கவனம் என்பது வேண்டும். என்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை என்பது வேண்டும். பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தை பின்பற்ற வேண்டும். யாரிடமும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். பேச்சை தயவு செய்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சினால் புதிய சிக்கல்கள் ஏற்பட கொடுங்க. இன்று சராசரி அளவில்தான் பணவரவு இருக்க செய்யும். வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். ஜாமீன் கையெழுத்து ஏதும் போட வேண்டாம். அதே போல நான் பணம் பெற்றுத் தருகிறேன் என்று யாருக்கும் எந்தவித செயலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப செய்தி வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். உணவு உண்பதில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும். வயிற்று உப்புசம், தலைவலி போன்ற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் கவனமாக அணுக வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மன அமைதி கூட குறையலாம். கூடுமானவரை பயணத்தை தவிர்க்க வேண்டுங்க. தேவையில்லாத பயணமாக இருந்தால் முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். வழக்குகள் தகராறுகளில் ஓரளவே சாதகமான பலன் இருக்கும். பிரச்சனை இல்லை. உங்களுடைய முன் கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். நிலுவை பணங்களை வசூல் செய்யும் பொழுது கோபங்கள் ஏதும் காட்ட வேண்டாம். சிரிப்பு முகத்துடன் இருந்தால் மட்டுமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். மனம் எதையோ பற்றி வருந்தி கொண்டே இருக்கும். யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். தேவையில்லாத கற்பனைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். மகரம் ராசிக்காரர்கள், செய்யும் செயலை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். காரியத்தை அலட்சியம் காட்டாமல் செய்யுங்கள். புதிய நபரிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரகசியங்களை பற்றி தயவு செய்து பேசிக் கொள்ளாதீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டுங்க. அதே போல காதலில் உள்ளவர்கள் எப்பொழுதும் கூறுவது போலவே வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொண்டால் போதுமானது. பேச்சில் கடுமையை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் நல்லபடியாக படிக்க வேண்டும். படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் படிக்க மாட்டீர்கள். கொஞ்சம் சிரமம் எடுத்து பாடங்களை படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சில் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். திருவோணம் வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்காதீர்கள். அதே போல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து ஏதும் போடாதீர்கள். பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்கள் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சில காரியங்கள் தடையுடன் தான் நடந்து முடியும். அவிட்டம் மனதை கண்டிப்பாக நீங்கள் ஒருநிலைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. கற்பனையை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொண்டால் இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், என்று வெகுநாள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். உங்களுடைய லட்சியங்களும் ஓரளவு நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர் நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படுங்க. பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்குங்க.
பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் உங்களிடம் இருந்து நீங்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதால் நல்ல தனவரவு இருக்கும். சேமிப்பதற்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பண தட்டுப்பாடு இல்லாத நாள் என்றே இன்றைய நாள் சொல்லலாம். கஷ்டங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீரும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க. ஒட்டு மொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தருணங்கள் அமையும். அதே போல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் அதற்காக கேட்ட இடத்தில் பண உதவியும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைத்துவிடும். குடும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான தருணங்கள் அமையும். அனைவரும் உங்களுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மனைவிக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்று ஏற்படுங்க. இன்று உற்சாகமாகத்தான் நீங்கள் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கும் கல்வியில் நாட்டம் மிகுந்தே காணப்படும். கல்விக்காக கடுமையாகவும் நீங்கள் உழைப்பீர்கள். கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாகவே இருக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. திருமணத்திற்காக வீட்டில் பேசுங்கள். சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் சரியாகும். பழைய பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வும் கிடைக்கும். பண பரிவர்த்தனை மிகவும் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று புத்துணர்ச்சி பெறுங்க. சதயம். இன்று விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் செல்லும். செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். சேமிக்கக்கூடிய எண்ணத்தை எப்பொழுதுமே வளர்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும். சங்கடங்கள் தீரும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். போராட்டாத்தி. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இன்று சரியாகும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் இன்று நீங்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் இருக்கும். காரியத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகிச் செல்லுங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். வசீகரமான தோற்றம் வெளிப்படும். காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. மீனம். மீனம் ராசி நேயர்கள் பிறரது அதிருப்திக்கு உட்படாதபடி நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சராசரி அளவிலே இருக்கும். சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். ஒவ்வாத உணவு வகைகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். தூக்கம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரியான நேரத்திற்கு தூங்க செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அவர்களை நீங்கள் ஆராய்ச்சிகள் ஏதும் செய்யாமல் அவர்களது போக்கில் விட்டு பிடியுங்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். மனதிற்கு தகுந்தாற்போல் அவர்களும் நடந்து கொள்வார்கள். என்று குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதரர்களின் ஒற்றுமை இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். அதே போல வெளிவட்டார தொடர்பு, சமூக அக்கறை போன்ற அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்குங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் இன்று அனைத்து விதமான சூழலும் அமையும். அதே போல பெண்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஓரளவு உங்களை தேடி வரக்கூடும். பெண்களுக்கு தாய் வீட்டு வழியில் நல்ல செய்திகள் இன்று காத்திருக்குங்க. அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவுகளை எடுங்கள். திட்டமிட்டு செய்யுங்கள். முடிந்தால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லையேல் இறைவனை பரிபூர்ணமாக நினைத்து இன்றைய நாளை தொடங்குங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பின்னர் நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் மிகவும் செல்வ செழிப்போடு நாம் இருக்கலாம். என்று காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சிறப்பான தருணங்கள் கூட அமைகின்றது. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் மிகுந்த ஆர்வம் காணப்படும். கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
நல்ல பலனை கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். சக மாணவர்கள் உங்களை போற்றும்படி நடந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் உங்களை பொறாமைப்படும்படி இன்று உங்களுடைய செயல்கள் இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுப்பதை தினசரி வாடிக்கையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கர்ம வினைகளும் சரியாகும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். தயவு செய்து இதனை செய்து பாருங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாதி. உற்சாகமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முன்கோபம் மட்டும் அவ்வப்போது தலை தூக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படும். செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். கணவர் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. கேட்ட இடத்தில் கூட உதவிகள் கிடைக்கும், பிரச்சனை ஏதும் இல்லைங்க. உத்திரட்டாதி. மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திக்கக்கூடும். மனம் திருப்திகரமாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகிச் செல்லும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்னதாக ஒரு கவனம் இருக்கட்டும். அதாவதுங்க, உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இருந்தாலே போதுமானதுங்க. ரேவதி. இன்று வெளியூர் பயணம் செல்லக்கூடும். பயணத்தின் பொழுது நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சில மாற்றங்களையும் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. சேமிக்கக்கூடிய அளவில் வருமானம் இருக்கு. சேமிப்பதற்கான எண்ணத்தை மட்டும் நீங்கள் வளர்த்து கொண்டால் போதுமானது. முன்கோபத்தை அவ்வப்போது தவிர்க்க பாருங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செலவை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எங்கேயோ சென்று விடலாம். ஆகையால் செலவை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்துவதற்கு இன்று முதல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.